அன்பு நெஞ்சங்களே, வெல்கம் பேக் டு வி கிங் வைப்ஸ். நம்ம சிங்கப்பூர் டூர் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆன உடனே நேராக ஜுவல் பார்க்க போனோம். அந்த ஜுவல் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜுவல் பார்த்துட்டு வெளியே வந்து கேப் புக் பண்ணோம். நேராக எங்கள் ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ணோம். நாங்கள் வில்லேஜ் ஹோட்டல் ஆல்பர்ட் கோர்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். செக்இன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் ப்ரோக்ராம் மெரினா பே சாண்ட்ஸும் கார்டன்ஸ் பை த பேவும் போனோம். மெரினா பே சாண்ட்ஸுக்கு நீங்கள் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிக்கணும். இப்போ வாங்க நம்ம மெரினா பே சாண்ட்ஸும் கார்டன்ஸ் பை த பேவும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் மெரினா பே சாண்ட்ஸ் ஸ்கை பார்க் அப்சர்வேஷன் டெக்குக்கு க்ளூக்கில் பீக் ஹவர் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நாங்கள் போயிட்டோம். அப்சர்வேஷன் டெக்கு 56th ஃப்ளோரில் இருக்குது. அங்கேருந்து சிங்கப்பூர் வியூவை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. சிங்கப்பூரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. மெட்ரோ ரயில் இருக்குது, பஸ் இருக்குது, அது போக கேப் அவைலபிலிட்டியும் இருக்குது. கேப் புக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. நாங்கள் கிராப் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் கிரெடிட் கார்டை லோட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஆப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம். போய் அங்கே போய் இறங்கிட்டிங்கன்னா ட்ராப் ஆஃப் பண்ணும்போது கார்டிலேருந்து அவங்களே டெபிட் பண்ணிக்கிறாங்க. எம்ஆர்டி தான் சீப்பஸ்ட் ஆப்ஷன். ஆனால் நீங்கள் நிறைய நடக்க வேண்டியிருக்கும். கேப் புக் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆப்ஷன். ஃபேமிலியாக போனீங்கன்னா நீங்கள் கேப் புக் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கே பிக்கப் பண்ணணும், எங்கே ட்ராப் பண்ணணும் நீங்கள் அந்த ஆப்பில் போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ ஃபேருங்கிறது அது காட்டிடும். எத்தனை நிமிஷத்தில் கேப் உங்களை பிக்கப் பண்ண வரங்கிறதே அது காட்டிடும். மெரினா பே சாண்ட்ஸ் அப்பர் டெக்கிலேருந்து லிஃப்ட்டில் கீழே வந்துடலாம். கீழே வந்துட்டு இப்போ நம்ம வந்து கார்டன்ஸ் பை த பேக்கு தான் போகிறோம். மெரினா பே சாண்ட்ஸ்லேருந்து கார்டன்ஸ் பை த வே பை வாக் ஒரு 7-8 மினிட்ஸ் வரும். கார்டன்ஸ் பை த பேக்குள்ளே நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே சூப்பர் ட்ரீ க்ரோவ்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இங்கே நடக்கிற கார்டன் ராப்சடி லைட் ஷோக்கு டிக்கெட் தேவையில்லை. ஆனால் கார்டன்ஸ் பை த பேக்குள்ளே இருக்க மற்ற அட்ராக்ஷன்ஸுக்கெலாம் நம்ம டிக்கெட் வாங்கணும். இந்த ஷோ டெய்லி ஈவினிங் 2 தடவை நடக்குது. ஷோ டைமிங் வந்து 7:45 to 8 PM அண்ட் 8:45 to 9 PM. வாங்க அந்த ஷோவை இப்போ நம்ம என்ஜாய் பண்ணுவோம்.